ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சி அஃபீஷியல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டு ஆட்டுக்கட்டு தரையில் பொங்கல் வைக்கிறோம். நீங்களாம் பொங்கல் வச்சிங்களா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்கள் ரொம்ப நேரம் போட்டு ஊதிக்கிட்டே இருக்கோம். எரிவானா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் லைட்டாக நெருப்பு தெரிகிறது. எத்தனை மணியில் ஸ்டார்ட் பண்ணோம்? பார்த்துக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மணி இப்போ 9 ஆயிடுச்சதே. 6 மணிக்கு மேலே தான் சரி விட்றா. சரி, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 9 ஆயிடுச்சு. 3.5 மணி நேரம் உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்கிறோம். ஒழிஞ்சி அந்த மூடி எடுத்து விடுங்க. 3.5 மணி நேரம் என்னென்ன பண்ணி கொஞ்சம் கூட போகல. சூடு தண்ணி சூடாயிருச்சு. இப்பயா பொங்கல்னா ஃபர்ஸ்ட் பால் ஊத்திருக்கணும். பால் ஊத்தியாச்சு. பால் ஊத்தணும். தண்ணி ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி காய போகுது. எல்லாம் குழவ போட ரெடியா இருங்க. அவனுக்கு ஏதாச்சும் வேலை சொன்னால பரவாயில்ல. எங்கேயா கொண்டு காணாம போ. அவன் தெரியும், அவன் தின்னுகிட்டே இருக்கிற அப்பையில எங்க காட்டு. அதோட திராட்சை எடு. அங்க போகுது பாரு. அங்க ஒரு திராட்சை தூக்கிட்டா பழனி அங்க ஊது பண்ணி அடிக்குது. அங்கிட்டு பாதி நான் பாதி நெய் ஊத்துனானே. டேய் அதெல்லாம் ஊத்தாரா. ஏய் அந்த பால் எடுத்துடா கார்த்தி. அந்த போன வைங்க கார்த்தி. வீடியோ எடுக்கிறியாடா? இந்த ரெடியா என்ன கொஞ்சம் வேலை இருக்குடாடி. மணி 9. இவங்க எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. கூட்டிட்டு போ, வேலை கொடுக்கணும்னு சொன்னல. வாடாடி கொஞ்சம் சும்மா தான் தெரியுறாங்க. நான் நேத்தே ஒண்ட சொல்லிட்டேன்ல பண்ணி. என்ன மதியானம் வந்துறேன். சட்டை போயிட்டு வாய் வலிக்குதா இல்லையா? இது வாய் வலிக்குதா இல்லையா? வாய் வந்துரும். வாயில ஏதோ மெல்றியா கூடாது. அடுப்பு என்னடா நீ என்னத்தனா வேண்டிட்டு அது சாமி கும்பிட. நம்ம என்னதான் வேண்டி வச்சாலும் பச்சை வரவா இருந்தா எரியாதரா. உடனே சாமி அப்படின்னு ஒண்ணு பச்சை வரவா இருந்தாலுமே காஞ்சு உடனே எரிஞ்சிருமா? பத்திக்கும் எரிய வப்பண்டா. பொங்கல் சொல்ல தானடா குட்டி அழுக விட்டுட்டு இருக்கீங்க. இங்க சைடுல பொங்கி ஊத்துதா? அது இல்லடா, இங்க பாரு. பச்சை தண்ணி எப்படா பொங்க? பாலா இருந்தா பொங்கு, பச்சை தண்ணி எப்படி பொங்க? பால் ஊத்துடா. டேய் அதனாலதானே என்ன பொங்கல. கொஞ்ச நேரத்துல தண்ணி காய்ச்சும். ஆனா அது முன்னாடிதான் நிக்காத. போட அங்கிட்டு போய் கடிச்சு அங்கிட்டு கரும்பு தின்றா. அது வாடா நீ இருந்தா அது சொல்ற மாதிரி எத்தனை தண்ணி காய்ச்சிட்டு இருக்கா? தள்ள வாங்கல. ஐபோன்ல அவன் வீடியோ எடுத்துட்டு கார்த்தி பால் எடுத்துடா. இதோ ஓடிட்டே இருக்கு. அது என்ன டைலாக்டா மாதிரி? மாரி பால் வாங்கிட்டு வந்தல. மாரி பால் வாங்கிட்டு வந்தல. நல்லா போய் நல்ல தண்ணி வந்து எடுத்து வாடா. அப்படியே பொங்கலா எல்லாரும் வாங்கடா. அப்பதான் 5 மணில இருந்து உட்கார்ந்திருக்கானே. ஏய் நீ குளிச்சியா இல்லையா? கேணில ஊங்க எடுத்து வாடா. போடா காலையில குளிச்சுட்டான்டா. இங்கதான் கும்பணும். டேய் இங்கறா போய் காணி பாவம் பண்ணிட்டடா. அடிக்கடிக்கு வாடா. போடா பானை கால்ல விழு. வா பானை கால்ல. காஞ்ச வரவ எடுத்து வந்து 11 ரூபாய் படி கட்டிட்டு வச்சு ஊருடா வாடா. எப்படி அந்த ஆடு குளுக்கலையா அந்த மாதிரி இது பொங்கல. ரொம்ப கட்டி விழுவணும். இது பொக்க வர வேண்டாம். நங்கிட்டு ஏதோ சொல்லுடா. ஓபனிங் நல்லா ஆரம்பிச்சு. ஆமா இன்னைக்கு அதிசயமா வெள்ளனாய எந்திரிச்சான், வெள்ளனாய குளிச்சான். ஐயோ அப்படி டெய்லி வேட்டி கட்டுறேன். பொங்கல் அதுவும் எங்கதான் வச்சிருக்காங்க தெரியல. 3 வேட்டி கட்டிட்டேன். அதோட நம்ம ஒரு வேட்டி பார்டர் ஒரே மாதிரி இருக்கு. இல்ல இது வேற. அது பாரு ரேஷன் பார்டர் மாதிரி. ஏய் அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்டா. டேட்டா எனக்கு அப்படியே நீங்க அவசர் பையா. பொங்கல் பொங்கட்டும்னு பானைக்கு மேல எரியுதுடா. ஏய் இதெல்லாம் கருதுடா. அதுதான் எரியுது. மஞ்சள் கிழங்கு எரியுது. ஆட்டி விட்டு நூத்து பொங்கல் அப்படியே தான்டா இருக்குது. தோரணம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். என்ன ஹீட் உள்ள கொஞ்ச நேரம் இருக்கு இல்லையா? எனக்கு அப்பதான் மனசு வை. எங்க தட்டு எடுத்துறனே. இங்க ஊதுறதெல்லாம் உள்ள பாலே ஊத்துறோம். திருப்பி சூடு ஏறினாங்கடா பொங்கல். தண்ணி தட்டிக்குதேடா. எரியும்டா. தட்டு எடுத்துறனே. அப்படி என்னடா தட்டு வச்சது இல்லையாடா நீனு?
ஏய் வருஷம் பொங்கு பொங்க வச்சிருந்தா எவன்டா 10,000 உள்ள வைப்பேன். இது வரைக்கும் எண்டு வரைக்கும் ஊது ஊத்திரு லைட்டா ஊத்துறல ஃபர்ஸ்ட் அடுப்பு இப்படி வச்சிருக்கவே கூடாது. 3 சைடு வச்சிருக்கணும். 3 சைடுனா 3 சைடு கேப் நல்லா இருக்க மாதிரி. அது டவுசர் வச்சிருக்கேன்டா. அது பெரிய சட்டியா இருந்தா ஓகே. இது சின்ன சட்டி சும்மா அப்படி அடுப்பு மாதிரி வைக்கணும். இப்போ அவன் சொன்னதை வந்து அவன் ஃபுல் பண்ணணும், அவ்வளோதான். வைக்கணும். இதுக்கு 3 சைடு வச்சு எங்கட இது டவுசர் கூட சின்ன எரியுது எரியுது. சட்டி கீழ நடுவுல வச்சுட்டு போயிருந்தேன் கீழே பொங்கல் வீடியோ எடுத்து